திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பாச்சிலாச்சிராமம் திருவாசி என அழைக்கப்படுகிறது. இத்திருப்பாச்சிலாச்சிராமம் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்புரியும் எம்பெருமானின் திருநாமம் மாற்றறி வரதர், சமிவனேஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர். இத்திருத்தலத்தின் அம்பாளின் திருநாமம் பாலாம்பிகை, பாலசௌந்தரி. இத்திருத்தலத்தில் வழிபட்டு எல்லாமல்ல இறைவனின் திருவருளை பெற்றோர் உமாதேவி, லக்ஷ்மி, பிரம்மன், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் சேக்கிழா பெருமான் ஆகியோர். பாச்சில் கூற்றத்து ஆச்சிராமம் என்ற பெயரானது பாச்சிலாச்சிராமம் என்று வழங்கப்பெற்றது. பின்னர் இது மருவி திருவாசிராமம் என்று அழைக்கப்பட்டது. இப்போது அதுவும் மருவி திருவாசி என்று வழங்கப்படுகிறது. ஒருமுறை திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்தபோது கொள்ளி மழவனின் புதல்விக்கு முயலகன் என்ற நோய் ஏற்பட்டிருந்தது. முயலகன் என்ற நோயானது வலிப்பும் வயிற்று வலியும் சேர்ந்த ஒரு வகையான நோயாகும். எளிதில் தீர்க்க இயலாத ஒரு நோய். அந்த நோயை சம்பந்தமூர்த்தி நாயனார் துணிவளர் திங்கள் துளங்கி என்ற அருமையான பதிகத்தை பாடி எம்பெருமானால் அப்புதல்வியை முயலகன் நோயிலிருந்து விடுபடச் செய்தார். இதனால் நடராஜர் திருவடியில் இத்திருத்தலத்தில் முயலகனுக்கு பதிலாக பாம்பு உள்ளது. நடராஜர் சர்ப்ப நடன மூர்த்தியாக காட்சி தருகிறார். மேலும் இத்திருத்தலத்தில் சுந்தரர் பொன் கிழியை பெற்ற தலம், பொற்கிழியை பெற்ற தலம். இத்தலத்தில் கிடைத்த அந்த பொன்னானது மாற்று குறைவதாக இருந்ததால் எல்லாமல்ல இறைவன் பொன்னை மாற்று குறைவதாக உரைத்து காட்ட அறிந்த பிரான் என்று மாற்றறி வரதர் என்று அழைக்கப்படுகிறார். வன்னி சூழ்ந்த வனத்தில் உள்ளவராதலில் சமிவனேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். மேலும் பிரம்மன் எம்பெருமானை வழிபட்டு அவர் அருளை பெற்றதால் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலத்தில் மண்டபத்தூணில் சம்பந்தர் கொல்லி மழவன் புதல்வியின் நோயை தீர்த்த சிற்பங்கள் அழகாக உள்ளன. மேலும் சுவாமி சந்நிதியில் சுந்தரருக்கு பொற்கிழி தந்த ஸ்தபன மண்டபமும் உள்ளது. இவ்விடத்தை கல்வெட்டுகள் கிழி கொடுத்தருளிய திருவாசல் என்ற பெயரால் குறிக்கின்றன. இத்திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகத்தில் பாடலை பார்க்கலாம். அன்னையே என்னேன், அத்தனே என்னேன், அடிகளே அமையும் என்றிருந்தேன், என்னையும் ஒருவன் உளனென்று கருதி இறை இறை திருவருள் காட்டார் அன்னமாம் பொய்கை சூழ்தரு பாச்சிலாசிராமத்துறையடிகள் பின்னையே அடியார் கருள் செய்வதாகில் இவரலாதில்லையோ பிரானார். அடியேன் என்னை பெற்ற தாயை துணையென்று நினைத்தில்லேன். எனது தந்தையும் என்னுடைய துணையென்று நினைந்திலேன். என்னை ஆண்ட தலைவனே
இறைவனே சாலும் என்றே நினைத்தேன். இவ்வாறு ஒருவன் உளனின்று தம் சீரடியாரை நினைத்தற்கடியில் அன்னங்கள் மிக்க பொய்கை சூழ்ந்த திரு பாச்சிலாச்சிராமத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் என்னையும் சிறிது என்னுடைய உள்ளத்தை அடைந்து அவருடைய திருவருளை புலப்படுத்தவில்லை. இவர் தம் அடியவருக்கு மறுமை நலம் ஒன்றையே அளித்தலல்லது இம்மை நலத்தை அருள்வதில்லையாயினும் இம்மையில் அடியேனை புறக்கும் தலைவர் இவரின்றி வேறொருவர் இல்லை. என் செய்கோ? எம்பெருமான் இம்மை நலத்தையும் அருள்வார், மறுமை நலத்தையும் நமக்கு அருள்வார் என்பதே இப்பாடலினுடைய பொருளாகும். ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன், அடியவருக்கு அடியனும் ஆனேன், உரிமையால் உரியேன், உள்ளமும் உருகும் ஒன்மலர்ச்சேவடி காட்டாய், அருமையாம் புகழார் கருள் செய்யும் பாச்சிலாசிராமத்தந்தம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமகையில் செய்யில் இவர் அல்லதோ இல்லையோ பிரானார். எய்தற்கரிய புகழை உடைய பெரியோருக்கு அருள் செய்பவர் திருப்பாச்சிலாசிராமத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான். இவருக்கு யான் பிறப்பில் அடியேன் அல்லேன், 7 பிறப்பிற்கும் அடியேன், 7 பிறப்பிற்கும் எம்பெருமானுக்கு அடியேன். அதுவுமன்றி இவர் தம் அடியாருக்கும் அடியனானேன். என்னை விற்கவும் ஒற்றி வைக்கவும் எல்லா உரிமைகளும் இவருக்கு நான் உரியவனாயினேன். என்னை விற்கவும் செய்யலாம், என்னை ஒற்றி வைக்கவும் செய்யலாம். இவர்தம் ஒளிபொருந்திய மலர்போலும் செம்மையான திருவடிகளே எனக்கு உறுதுணையாகும். அவைகளே என் உள்ளம் அவற்றில் இருந்து ஒருகா நிற்கும். எப்பொழுதும் அவருடைய திருவடிகளே என்னுடைய உள்ளத்தில் நிற்கும். இவ்வாறாக இவர் முன்பு பெருமைகள் பேசி பின்பு சிறுமைகள் செய்வாராயினும் அடியேனை புறக்கும் தலைவர் இவரன்றி வேறொருவர் இல்லை. என்னை புறக்கக்கூடிய தலைவர் எம்பெருமான் ஒருவரே. என் செய்கோ? திருச்சிற்றம்பலம். நாமும் திருப்பாச்சிலாச்சிராமத்துறை சென்று எம்பெருமானை வணங்கி அவர் அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.